வரி விதிப்பு விவகாரம், வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை என பல்வேறு வழிகளில் அழுத்தம் கொடுத்த அமெரிக்காவுக்கு மாற்று வழியில் பதிலடி கொடுத்தது இந்தியா. இந்த விவகாரத்தில் திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இந்தியாவின் வழிக்கு வந்துள்ளது அமெரிக்கா. உண்மையில் என்ன நடந்தது பார்க்கலாம். இந்தியா அமெரிக்கா இடையே 5 கட்டங்களாக வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதால் இந்தியா மீது 50% கூடுதல் வரியை விதித்தார் அதிபர் டிரம்ப். இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது. இதனை பொருட்படுத்தாத இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் கொள்முதல் செய்ததால் இந்தியாவுக்கு பல்வேறு வழிகளில் அழுத்தம் கொடுத்து வந்தார் அதிபர் டிரம்ப். அமெரிக்காவின் வரி விதிப்பு செயலால் அதிருப்தியடைந்த இந்தியா ஏற்றுமதிக்கான திட்டத்தை மாற்றியமைக்க முடிவு செய்தது. இது அதிபர் டிரம்புக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. எனவே இந்தியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தக ஒப்பந்த தடையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிரம்ப் கூறியிருந்தார். இதனையடுத்து இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதுவரை 6 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்துள்ளன. இந்த நிலையில் நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவடையும் தருவாயில் உள்ளது. கச்சா எண்ணெய் விவகாரத்தில் ரஷ்யாவுடன் இந்தியாவின் தொடர்பு வைத்திருந்தால் சில சிக்கல்கள் எழுந்தன. தற்போது பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் உள்ளது என வெள்ளை மாளிகையின் பொருளாதார ஆலோசகர் கெவின் ஹாசெட் தெரிவித்துள்ளார். இதனால் இந்தியா அமெரிக்கா இடையே மீண்டும் சுமூகமான உறவு எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.